22வது ஸ்லோகம். காலகன்யா ஜரா சாட்சாத் லோகஹ தாம் ந அபிநந்ததி ஸ்வசாரம் ஜக்ருஹே மிருத்யுஹ க்ஷயாய யவன ஈஸ்வரஹ. காலகன்யா ஜரா சாட்சாத் லோகஸ்தாம் நாபிநந்ததே ஸ்வசாரம் ஜக்ருஹே மிருத்யு க்ஷயாய யவனேஸ்வரா. ஆருமே விரும்பாத்தவளான காலகன்யகையே இந்த உலகத்தோடு நாசத்துக்காயிட்டு மிருத்யுவான யவனேஸ்வரன் സ്വീകരിച്ചാர். காலகன்யா அப்படிங்கிறது சாட்சாத் ஜரஹா, வார்த்தக்கிய பாவத்தை ஆக்கும் எடுத்து சொல்லப்படுறது. சாட்சாத் ஜரா வார்த்தக்கிய பாவம். லோகஹா தாம் ந அபிநந்ததி, ஆருமே விரும்பாத்தவளாக்கும் காலகன்யா அப்படிங்கிற வார்த்தக்கியம். பால்ய கௌமார யௌவனம் முடிஞ்சு உண்டாகிற வார்த்தக்கிய பாவம். அந்த வார்த்தக்கியம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. யவன ஈஸ்வரஹா, யவனர்களோடு தலைவனாக்கும் மிருத்யுஹு, மிருத்யு தேவன். அந்த மிருத்யு இந்த உலகத்தை க்ஷயாயா இல்லாம பண்றதுக்கு ஆயிட்டு, இந்த உலக நாசத்துக்கு ஆயிட்டு காலத்தோடு புத்திரியான துர்பகைய அந்த ஜரைய சொசாரம் சொந்தம் சகோதரி ஆயிட்டு ஜக்ருஹே സ്വീകരിച്ചാர். ഇരുപത്തിമൂന്നാമത് ശ്ലോകം. ആദയഃ വ്യാദയഃ തസ്യ സൈനികാഃ യവനാഃ ചരാഃ ഭൂത ഉപസർഗ ആശുരയഃ പ്രജ്വാരഃ ദ്വിവിധഃ ജ്വരഃ. ആദയോ വ്യാദയസ്തസ്യ സൈനികാ യവനാശ്ചരാ ഭൂതോപസർഗാശുരയ പ്രജ്വാരോ ദ്വിവിധോ ജ്വരാ. யவனனோடு சைன்யம் அப்படிங்கிறது ஆதிவியாதிகளாக்கும். பிரஜ்வாரன் அப்படின்னா உயிரினங்களை கொடுமைப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிற 2 டைப்பு ஜுரங்களாக்கும். யவனாக தஸ்ய சைனிகாக, அந்த யவனனோடு சைன்யம் அப்படிங்கிறது சராகா எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிறவாளாக்கும். அந்த சைன்யம் ஆதயஹா வியாதயஹா ஆதி வியாதிகளாக்கும். பூத உபசர்க ஆசுரயஹா உயிரினங்களை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துற சாமர்த்தியம் இருக்கிற பிரஜ்வாரஹா பிரஜ்வாரன். திவிதாஹா ஜரஹா திவிதஹா ஜரஹா. மரண டைமில் சரீரத்தில் 2 விதத்தில் இருக்கிற ஜுரங்களை உண்டாக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவாளாக்கும். சீத உஷ்ண ஜுரங்களை உண்டாக்கி அட்டாக் பண்றவாளாக்கும்.
24வது ஸ்லோகம். ஏவம் பகுவிதைஹி துக்கைஹி தேவ பூத ஆத்மசம்பவைஹி கிருஷ்யமானஹ சதம் வர்ஷம் தேஹே தேஹி தமஹ ஆவ்ருதஹ. ஏவம் பகுவிதைர்துக்கைர்தேவபூதாத்மசம்பவை க்லிஷ்யமான சதம் வர்ஷம் தேஹே தேஹி தமோவ்ருதாஹ. ஏவம் இப்படியாக, பகுவிதைஹி பல தரத்தில் இருக்கிறதான, துக்கைஹி சங்கடங்கள், தேவபூத ஆத்மசம்பவைஹி ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் அத்தியாத்மகங்களாயிருக்கிற 3 விதமான தாபத்ரயங்களை மூணு விதமான தாபத்ரயங்கள் உண்டாகிறதே. இந்த தாபத்ரயங்களால கிளிஷ்யமானஹா ரொம்ப ஜாஸ்தியாக சிரமப்பட்டவனாயிட்டு அந்த ஜீவாத்மா சதவர்ஷம் மனுஷ ஆயுளாயிருக்கிற 100 வருஷங்கள் தேஹி அந்த ஜீவாத்மா தமஹா ஆவ்ருதஹா அஜ்ஞானத்தால மூழ்கடிக்கப்பட்டவனாயிட்டு தேஹே அந்த சரீரத்திலேயே ஷேதே சயிக்கிறது. ஷேதே அப்படிங்கிறது 25வது ஸ்லோகத்திலேயாக்கும் வருது. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பூர்ணதை கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் 25வது ஸ்லோகத்திலேருந்து ஷேதே அப்படிங்கிறத எடுத்து இங்கே ஜாயிண்ட் பண்ணி அர்த்தத்தை பார்த்தது. ஜீவாத்மா அஜ்ஞானத்தால மூழ்கப்பட்டவனாயிட்டு 100 வருஷ காலங்கள் அந்த சரீரத்தில் ஷேதே சயிக்கிறது வாழறது இருக்கு. பிராண இந்திரிய மனஹா தர்மான் ஆத்மனி அத்யஸ்ய நிர்குணஹா ஷேதே காமலவான் தியாயன் மம அகம் இதி கர்மக்ருது பிராணேந்திரிய மனோதர்மானாத்மன்யத்யஸ்ய நிர்குண ஷேதே காமலவான் தியாயன் மமாஹமிதி கர்மக்ருத். ஜீவாத்மா நிர்குணனாக்கும் இருந்தா கூட பிராணன் இந்திரியங்கள் மனசு இதோடெல்லாம் தர்மங்களை தன்னில சேர்த்தி வச்சுண்டு நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற அஜ்ஞானத்தால மாயையால மூடப்பட்டவனாயிட்டு 3 விதத்தில் இருக்கிற துக்கங்களால ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆத்தியாத்மிகம் அப்படி இருக்கிற தாபத்ரயங்களால பீடிப்பிக்கப்பட்டு துச்சமான சுகபோகங்களை ஆக்கிரகிச்சுண்டு 100 வருஷம் அந்த சரீரத்தில் ஜீவாத்மா அந்த மனுஷ சரீரத்தில் சயிக்கிறது. நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதையாக்கும் பார்க்கிறோம். புரஞ்சன உபாக்கியானம் வர்ணிச்சாரே அதுல இருக்கிற சூக்ஷ்ம அர்த்தங்களையாக்கும் இந்த அத்தியாயத்துல சொல்லிட்டு இருக்கார். அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம்.
ஜீவாத்மா என்னவாக்கும் செய்யறது அப்படிங்கிறதையாக்கும் சொல்றார். பிராண இந்திரிய மனஹா, பிராணன் இந்திரியங்கள் மனசு இதனோடதெல்லாம் தர்மான் தர்மங்களை ஆத்மனி ஜீவாத்மாவிலேயே அத்தியஸ்ய തന്നോടതായിട്ട് നനച്ചിണ്ട് പ്രാണനോട് ധർമ്മം, ഇന്ദ്രിയത്തോട് ധർമ്മം, മനസ്സോട് ധർമ്മം എല്ലാം ജീവാത്മാവോട് ധർമ്മമായിട്ട് തനക്കുള്ളയെ ആരോപിച്ചിട്ടുണ്ട്. കണ്ണാടിയിലെ കാണറ പ്രതിബിംബം நான் அப்படிங்கிற பிம்பமாக்கும் அப்படின்னு நினைச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் வாழற மாதிரி. നമ്മൾ കണ്ണാടിക്ക് മുന്നാലെ പോയി നിന്നാനൊക്കെ നമ്മളോട് രൂപം കണ്ണാടിയിലെ തെരിയും. ആനാ കണ്ണാടിയിലെ കാണറ രൂപം അത് പ്രതിബിംബമാക്കും, നമ്മളോട് രൂപമാക്കും ബിംബം. இந்த பிம்பம் பிரதிபிம்பமாயிட்டு கண்ணாடியில காணறது. அந்த கண்ணாடியில காணற ரூபம் உயிர் இருக்கிற மாதிரி எல்லாம் தோணுறது. நம்ம முகத்தை ஆட்டினா கண்ணாடியில் இருக்கிற முகமும் ஆடும். நம்ம கண்ணை சிம்மினா கண்ணாடியில் இருக்கிற கண்ணும் சிம்மும். கண்ணாடியை பார்த்துட்டே நம்ம நாக்க நீட்டினா அதுவும் நாக்க நீட்டும். அப்போ அது உண்மையாக்கும் அப்படின்னு தோணுற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் அந்த ஜீவாத்மா வாழறது. சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா பிராண இந்திரிய மனசோடு தர்மங்களையெல்லாம் தன்னோடு தர்மங்களாயிட்டு நினைச்சுண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டு அந்த சரீரத்துக்குள்ள வாழறது. பசி தாகம் தொடங்கின பிராண தர்மங்கள், சிரவண கந்த ஸ்பர்ஷ ரூபரச பாவங்களாயிருக்கிற ஞானேந்திரியங்களோடு உத்தம மத்தியம நீஜ அவஸ்தகளாயிருக்கிற தர்மங்கள், சுக துக்கங்கள் மாதிரி இருக்கிற விகாரங்களாயிருக்கிற மனோதர்மங்கள், இப்படியாக பிராண இந்திரிய மனோதர்மங்களை ஜீவாத்மா தன்னோடு தர்மங்களாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற அஜானத்துல முழுகி 3 விதத்துல இருக்கிற துக்கங்களால துரிதம் அனுபவிச்சு, தாபத்ரயங்களால துரிதம் அனுபவிச்சு, ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிற துரிதங்களை அனுபவிச்சு சிரேஷ்டமல்லாத்ததான அனித்தியங்களான சுகபோகங்களை ஆசைப்பட்டு 100 வருஷம் மனுஷ சரீரத்தில் வசிக்கிறது. நிர்குணஹா, எந்த குணங்களும் யதார்த்தத்தில் ஜீவாத்மாவுக்கு கிடையாது. இருந்தா கூட மம அகம் இது என்னோடது நான் இப்படியெல்லாம் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்துட்டு இருக்குது. காமலவான் தியாயன், துச்சமான விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு சிந்தனை செஞ்சுண்டு கர்மக்கிறது கர்மங்களை செஞ்சுண்டு மனுஷ சரீரத்தில் 100 வருஷம் அப்படிங்கிற ஆயுள் முழுவதும் சேதே வசிக்கிறது, சயிக்கிறது இந்த ஜீவாத்மா. இந்த சேதே அப்படிங்கிறதையாக்கும் நம்ம 24வது ஸ்லோகத்தில் கனெக்ட் பண்ணி அதை பூர்ணப்படுத்தினோம் ஸ்லோகத்தை. ஆக்சுவலாயிட்டு 25வது ஸ்லோகத்திலேயாக்கும் சேதே அப்படிங்கிறது சொல்லப்படுறது. அப்படி 100 வருஷம் அப்படிங்கிற மனுஷ ஆயுள் முழுவதும் அந்த ஜீவன் அந்த மனுஷ சரீரத்துக்குள்ள சேதே வசிக்கிறது. 26வது ஸ்லோகம் யதா ஆத்மானம் அவிஜ்ஞாய பகவந்தம் பரம் குரும் புருஷः து விஷஜ்ஜேத குணேஷு பிரகிருதேஹ ஸ்வத்ருக்
യഥാത്മാനമവിജ്ഞായ ഭഗവന്തം പരം ഗുരും പുരുഷസ്തു വിസജ്ജേത ഗുണേഷു പ്രകൃതേ സ്വദൃക് പ്രകൃതേ സ്വദൃക്. ஜீவன் ஸ்வயம் பிரகாசிக்கிறது இருந்தா கூட ஸ்வராடாயிட்டு எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் ஜீவன் பிரகாசிக்கிறது, விராடாயிட்டு இந்த பிரகிருதி ஃபுல்லா பிரகாசிக்கிறது இருந்தா கூட ஜெகதீஸ்வரனான அந்த பரம்பொருளை மறந்துண்டு பிரகிருதி குணங்களில அட்டாச்மெண்டோடு கூடிட்டு வாழறது. புருஷஹாது ஜீவனாகட்டும், மனுஷ சரீரத்துக்குள்ள எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு. இங்க புரஞ்சனனோடு கதையாக்கும் நாரத மகர்ஷி வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால புரஞ்சனன் செலக்ட் பண்ணினது மனுஷ சரீரமாக்குமே, அதனாலேயாக்கும் இங்க மனுஷனோட சரீரத்தை எடுத்து சொல்றது. புருஷஹாது ஜீவனாகட்டும், மனுஷ சரீரத்துக்குள்ள 100 வருஷம் இருந்துண்டு அந்த ஜீவன் ஸ்வத்ருக் ஸ்வராடாக்கும்னா கூடியும், സ്വയം പ്രകാശിக்கிற ചൈതന്യ സ്വരൂപനാക്കുംனா கூடியும், பகவந்தம் பரம் குரும் பகவானை அந்த ஜெகதீஸ்வரனை பரம குருவாயிருக்கிற பரம்பொருளை ஆத்மானம் സ്വരൂപത്തെ അവിജ്ഞായ മറന്നിണ്ട് പ്രകൃതേഹേ ഗുണേഷു പ്രകൃതിയോട് ഗുണങ്ങളില് യഥാ எப்பவாக்குமோ விஷஜேத அட்டாச்மெண்டோடு கூடிட்டு இருக்கு. அது வரைக்கும் இந்த ஸ்லோகம். சரீரத்துக்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அஜ்ஞானத்தாலேயாக்கும் உண்டாகிறது. அந்த அஜ்ஞானத்தையாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. 27வது ஸ்லோகம். குண அபிமானி சஹ சதா கர்மாணி குருதே அவசஹ சுக்லம் கிருஷ்ணம் லோகிதம் வா யதா கர்ம அபிஜாயதே. குணாபிமானி ச ததா கர்மாணி குருதே வசா சுக்லம் கிருஷ்ணம் லோகிதம் வா யதா கர்மாபிஜாயதே. பிரகிருதி குணங்களால பரவசனான ஜீவன் சாத்திகமோ ராஜசமோ தாமசமோ ஆன கர்மங்களை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சரீரங்களையே மறுபடியும் மறுபடியும் சுவீகரிக்கிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு இந்த பிரகிருதியில மறுபடியும் மறுபடியும் சம்சார சக்கரத்துல சுற்றி கறங்கிறது. சரீரத்துக்கிட்ட எப்பவாக்குமோ அட்டாச்மெண்ட் உண்டாகிறது. அது வரைக்குமாக்குமே இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அதனோட கண்டினியூஷன் ஆயிட்டாக்குமே இந்த ஸ்லோகம். சதா அப்படி அட்டாச்மெண்ட் உண்டாகிறத சக அந்த ஜீவன் குண அபிமானி சத்குண ரஜோகுண தமோ குணங்களில அபிமானிச்சு ஏதாவது ஒரு குணத்தை, சாத்திகம் அப்படின்னா சாத்திக குணமாக்கும் சுக்லம், ராஜச குணமாக்கும் லோகிதம், தாமச குணமாக்கும் கிருஷ்ணம். இங்க சுக்லம் கிருஷ்ணம் லோகிதம் அப்படின்னு பார்த்தோமே. சாத்திக குணமோ ராஜச குணமோ தாமச குணமோ இருக்கிறதான கர்மாணி குருதே கர்மங்களை செஞ்சுண்டு அவசகா ரொம்ப தளர்ந்து கர்ம குணங்களுக்கு தகுந்த மாதிரி கர்ம பலங்களுக்கு தகுந்த மாதிரி சரீரங்களையே மறுபடியும் மறுபடியும் அந்த ஜீவன் சுவீகரிக்கிறது. சுக்லம் அப்படின்னா சாத்திக குணம்.
சத்குண கர்மாணி குருதே அப்படின்னு சொல்லலாம். புண்ணிய பிரவൃத்திகளை செய்யறது. லோகிதம் அப்படின்னாக்கா சுக்லம் அப்படின்னா ஒயிட் கலரு, சாத்விக குணம். அப்போ சத்குண கர்மாணி குருதே, புண்ணிய பிரவൃத்திகளை செய்யறது அந்த ஜீவாத்மா. லோகிதம், லோகிதம் சொன்னா காப்பர் கலரு, காப்பர் ரெட்டில் இருக்கிற கலரு. ராஜச குணம், புண்ணிய பாபங்களா இருக்கிற மிஸ்ர கர்மங்களை அந்த ஜீவன் செய்யறது. கிருஷ்ணம் அப்படின்னா கருப்பு, தாமச குணம். தாமச குணத்தால பாவ கர்மங்களை செய்யறது. சுக்லம், கிருஷ்ணம், லோகிதம் அப்படின்னாக்குமே பார்த்தோம். இப்படி 3 டைப் கர்மங்களை செஞ்சுண்டு, அப்படி இல்லைன்னா சுக்லம், லோகிதம், கிருஷ்ணம், சாத்விகம், ராஜசம், தாமசம். இதுல வா கர்மாணி குருதே, ஏதாவது கர்மங்களை ஒரு கர்மங்களை செஞ்சுண்டு ஜீவிக்கிறது. யதா கர்மா, അതിനോട് കർമ്മബലം, கர்மபலம் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் அபிஜாயதே, ஜீவன் சரீரங்களை ஸ்வீகரிக்கிறது. பிரகிருதியில இந்த சம்சார சாகரத்துல சைக்கிளோடு சக்கரம் மாதிரி சுற்றி கறங்கிறது ஜீவன்.